வணக்கம் டெக் தமிழா. இதோ OnePlus 6 எங்கிட்ட இருக்கிறது மிரர் பிளாக் வேரியண்ட். இது வந்து மிட் நைட் பிளாக் மற்றும் லிமிடெட் எடிஷன் சில்க் ஒயிட் மற்றும் ஒரு ஸ்பெஷல் அவெஞ்சர்ஸ் எடிஷன்லையும் கிடைக்குது. இந்த OnePlus 6 வந்து ஒரு நாள் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட அறிவு விமர்சனம் இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். OnePlus 6 மிரர் பிளாக் வேரியண்ட், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், இது ஏற்கனவே இது அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. டேஷ் சார்ஜர் கேபிள் USB Type C, டேஷ் பவர் அடாப்டர், இது வந்து 5 volt 4 amps, சிம் ட்ரை ஓப்பன் பண்ணக்கூடிய பின், குவிக் ஸ்டார்ட் கைட் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபோனுக்கு வருவோம். இந்த வாட்டி கிளாஸ் பாடிக்கு மாறி இருக்காங்க OnePlus 6. ஷைனிங்கான பின்பக்கம் வந்து டுவல் கேமரா, LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், OnePlus லோகோ எல்லாமே நேர்கூறாக நடுவில் வச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ OnePlus 5T மற்றும் OnePlus 6ல் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். மெட்டல் பாடியிலேருந்து இப்போ கிளாஸ் பாடிக்கு மாறி இருக்காங்க. கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, ஆனால் கிட்டத்தட்ட OnePlus 5ஓட அதே சைஸில் தான் இருக்குது. நாச் டிஸ்பிளே. OnePlus 5Tயில் ஸ்னாப்ட்ராகன் 835, இப்போ வந்து லேட்டஸ்ட்டான ஸ்னாப்ட்ராகன் 845 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவை வந்து கார்னர்லேருந்து சென்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. கூடுதலாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பின்பக்கம் மற்றும் ஃப்ரண்டில் போர்ட்ரேட் மோடுக்கும் வருது. சரி, இனி OnePlus 6க்கு வருவோம். பர்சனலாக எனக்கு வந்து இந்த கிளாஸ் பாடி கொண்ட ஃபோன்கள் வந்து கூடுதலாக ரிஸ்கியான விஷயமாக தோணும். என்னதான் ஹார்ட் அண்ட் கிளாஸாக இருந்தாலும் கிளாஸ் உடையதானே செய்யும். ஸோ கவனமாக இருக்கணும். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ஃப்ரண்ட் மற்றும் பேக்கில் இருக்குது. ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் எட்டி பார்க்க தான் செய்யும். வாங்கும்போது டிஸ்பிளேயில் ஸ்க்ரீன் கார்டு போட்டு தான் பாக்ஸில் வருது. 6.3 inch ஆப்டிக் அமோலட் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். எனக்கு பெரிய டிஸ்பிளே ஃபோன்ஸ் பிடிக்கும், ஸோ நோ கம்ப்ளைண்ட். ஆனால் சிலருக்கு வந்து ரொம்ப பெரிதாக இது தோணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. நாச் ஏரியாவில் இயர்பீஸ், ஃப்ரண்ட் கேமரா, நோட்டிஃபிகேஷன் லைட் அண்ட் ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ் இருக்குது. நாச் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பிடிக்காதவங்களுக்கு வேறு என்ன, பார்க்க சில விஷயங்கள் பிடிச்சி தானே போகும். மேலே வந்து ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன ஐகான்ஸ் டிஸ்பிளே ஆகணும்னு டிஸ்பிளேயில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். LED நோட்டிஃபிகேஷன் இருக்குது. கலர்ஸ் கஸ்டமைஸ் கூட பண்ணலாம். டிஸ்பிளே பிரைட்னஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் சன்லைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையும் இல்லை. ரைட் சைடில் பவர் பட்டன்ஸ் மற்றும் அலர்ட் ஸ்லைடர் வந்து OnePlus 6ல் ரைட் சைடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிங், வைப்ரேட், சைலண்ட் மோடுக்கு ஃபோனை செட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் சிம் ட்ரே, ஹைப்ரிட் டுவல் சிம், 4G VoLTE சப்போர்ட்டோடி வருது. ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்குது. நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஓரியோவில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. ஆண்ட்ராய்ட் பீக்கோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனில் ஆக்சிஜன் OS யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ளீனான இன்டர்ஃபேஸ், ஜெஸ்டர் ஆக்ஷன் இருக்குது. ஃப்ளிப் டு மியூட், டபுள் டேப் டு வேக், ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்குரேட்டாக வேலை செய்யுது. இப்போ உள்ள ஃபாஸ்ட்டான ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட்டில் ரன் ஆகுது. எங்கிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM மாடல். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. சிஸ்டம் அனிமேஷன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டீட்டெயில்டாக ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். கேமராவுக்கு வருவோம். 16 MP மற்றும் 20 MP டுவல் கேமரா பின்பக்கம், 16 MP செல்ஃபி கேமரா. பெரிய சென்சர் கொண்டு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ லோ லைட் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். டீட்டெயிலான தனி ரிவ்யூ போடுறேன். ஆனால் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னிங் இருக்கிற மாதிரி தோணுது. 3300 mAh பேட்டரி இருக்குது. ஒரு நாள் போகும் போல். ஆனால் இருக்கவே இருக்குது டேஷ் சார்ஜர், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து OnePlus 6ஓட முதல் நாள் அறிமுக விமர்சனம். இது இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான விமர்சனம் நான் போடுறேன். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.